இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, 12,32,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய சொல்றார். இதனால சுமார் 36 லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாக சொல்றார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவர் வெளிநாடு போகிறார், தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது விமான நிலையத்திலே பேட்டி கொடுக்கின்ற பொழுது 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதா சொல்றார். அப்படி 77% திமுக ஆட்சியில தொழிற்சாலையில் வந்திருந்தா, பயன்பாட்டுக்கு வந்திருந்தா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். வேலை கிடைச்சதா? அத்தனையும் பொய், பேசுவது பூரா பொய், வாய் திறந்தா பொய், பொய்யை தவிர்த்து எந்த உண்மையும் வர்றதில்ல. ஆக இப்படி தமிழகத்தில் உண்மைக்கு மாறாக பொய்யை பேசி இளைஞர்களை பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இந்த அரசு போடுகின்ற நாடகம் என்பதை மக்கள் உணர வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் 2015ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கிறது. அதே வழியில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், அம்மாவுடைய அரசாங்கம் 2014 2021 வரை 2019ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. இது அதிமுக ஆட்சியுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் தான் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்தோம். அதிமுக ஆட்சியில் தான் உயர்கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதிகமான பேர் உயர்கல்வி படிச்சாங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்ததும் அதிமுக ஆட்சி. அதோட இன்னைக்கு அடிக்கடி பேசுகிறார் ஸ்டாலின், தினந்தோறும் பத்திரிகையில பக்கமே விளம்பரம் வந்துகிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவரு 11.19% இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சின்னு. அத்தனையும் பொய். அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை, புதிய தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது, அதனால் உற்பத்தி பெருகிச்சு. அந்த உற்பத்தியை கணக்கு காட்டி இன்றைக்கு இந்த ஆட்சியில பொருளாதார வளர்ச்சி என்று ஒரு தவறான பொய்யான கணக்கை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு விவசாயம் 65% விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 65% விவசாயியுடைய பொருளாதார வளர்ச்சி வெறும் 3%. கொரோனா காலம் அதிமுக ஆட்சி 5.5% விவசாயியுடைய பொருளாதார வளர்ச்சி. இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுத்த வரைக்கும் மக்கள் கஷ்டப்படல, துன்பப்படல, துயரம் படல, வேதனை அடையல. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அவர் குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது, வாரிசு அரசியலாக வந்துவிட்டது. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கமா இன்றைய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.